ஹலோ, குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம கண்ணதாசன் சாரோட படம். அவுட்லைன் நான் முடிச்சிட்டேன். அவுட்லைன் நான் பண்ணியிருக்கேன். அவுட்லைன் நான் இதில் என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா, அவுட்லைன் போன கிளாஸில் இதுவரை நம்ம கிளாஸில் வந்து அவுட்லைன் நான் பார்த்துருக்கேன். இது வந்து நான் டீட்டெயிலிங்குள்ள அவுட்லைனும் போட்டிருக்கேன். இதில் எங்கெல்லாம் டார்க் வருது, எங்கெல்லாம் லைட் வருது அப்படின்றது தான் இந்த டீட்டெயிலிங்குள்ளது. அவுட்லைன் மேல் டாப்பில் போடுறது. இதுக்குள்ளே டீட்டெயிலிங் நம்ம ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி நான் வந்து ஒரு இது போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஹெச்பியை வச்சு நான் ஒன்று போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து கருவளையத்திலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கருவளையத்தில் இங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒன்று லைட்டிங் வந்துருக்கு இல்லையா, ஹைலைட், அதை நம்ம விட்டுட்டு அதை நம்ம லைட்டாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்டு மற்ற இடத்துல ஃபுல்லாமே நம்ம வந்து ஷேடிங் பண்ணிக்கிறோம். பென்சில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இது ஷார்ப் இல்லை, அதனால் நான் ஷார்ப் பண்ணிக்கிறேன். இந்தளவுக்கு ஷார்ப் இருந்தால் உங்களுக்கு ஓகே, ஷேடிங் நல்லாயிருக்கும். ஸோ நீடில் வந்து என்றைக்குமே ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த நம்ம சின்ன இடத்துல கூட நம்ம பென்சிலில் வந்து மூவ் பண்ணும்போது அந்த இடம் ஈஸியாக கவர் ஆகிரும். இப்போ ஷார்ப் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு அந்த சின்ன இடம் கவர் ஆகாது, திட்டாக வரும். ஸோ அதனால தான் மறுபடியும் நம்ம ஷார்ப் பண்ணிக்க சொல்கிறது. ஹெச்பி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிப்படை ஷேடிங்க்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, ஸ்டார்டிங் ஷேடிங் வந்து யூஸ் பண்ணுறது. ஏன் ஒரு வாட்டி நம்ம ஹெச்பி ஒயிட்டாக இருக்க இடத்துல நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஷேடிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பயம் இருக்கும். ஒயிட்டாக இருக்க இடத்துல எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு ஹெச்பி வச்சு நம்ம மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணணும், ஜூம் பண்ணி வரையணும். நம்ம இந்த இடத்த கண்ணை பார்க்கும்போது நம்ம கண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணை மட்டும் ஜூம் பண்ணி மொபைலில் ஜூம் பண்ணிக்கிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம ஹெச்பி வச்சு ஒரு லைட்டான வந்து கொடுத்துக்கிறோம். ஒரு லைட் கோடிங் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும் எந்தெந்த இடத்துல எப்படின்னா இதுன்னா. அடுத்து நம்ம மேலே நம்ம ஷேடிங் கொடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். நம்ம ஜூம் பண்ணி கண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எதை பார்க்குறேன்னா இந்த இடத்த தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்த நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்த மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இந்த இடம் எப்படி இருக்குது வளைவா, அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இந்த லெவல் தான் நீங்கள் ஜூம் பண்ணி அப்சர்வேஷனில் தான் இருக்குது நம்ம ரியலைசேஷன் கொண்டு வர்றது. ஸோ அப்சர்வேஷன் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் நான் பண்ண இந்த இது பார்க்கலாம் பக்கத்தில். அதனால தான் நான் இப்போ பக்கத்தில் அந்த ரெஃபரன்ஸ் புட்டை வந்து வச்சுருக்கேன். நான் எந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வந்து தெரிஞ்சிடும். அவுட்லைன் மட்டும் போட்டிங்கனாவே கரெக்டாக போட்டிங்கனாவே உங்களுக்கு பாதி பிக்சர் முடிஞ்சிடும் அதில். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது வந்து டீட்டெயிலிங் தான். அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவுட்லைனில் எங்கெல்லாம் கொடுக்குறது எங்கெல்லாம் கொடுக்கலன்றது. இப்போ நம்ம லைட்டாக ஹெச்பியை வச்சு ப்ரெஷர் கொடுக்காம ஒரு தேய்ப்பு தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம்.
உங்களுக்கே தெரியுது, தேர்ப்பு தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு தான் நான் அந்த கோட்டிங் போட்டேன், அந்த டீட்டெயிலிங் கோட்டிங் வந்து. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம டைரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது வந்து பழைய படம், நம்ம கண்ணதாசன் சாரோட படம் வந்து பழைய படம் நம்மளுக்கு. இது நிறைய பேர்த்துக்கு இப்போவும் கண்ணதாசன் சார் ஃபோட்டோவை பார்த்தாலே அந்த பழைய பாட்டெல்லாம் நம்ம நினைவுக்கு வந்து போகும். அதுக்காகவே நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணம். தத்துவ பாடல்கள்லாம் வந்து இப்போ வந்து இவர் மாதிரிலாம் தத்துவமாலாம் எழுதுறதுலாம் யாரும் கிடையாது. அதுக்காக தான் முக்கியமாக நான் செலக்ட் பண்ணது. ப்ளஸ் இந்த மாதிரி பழைய பிக்சர்ஸ்லாம் நம்ம ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு ஸ்கில்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு டெவலப் ஆகும். ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு, டெவலப்பும் ஆகும். கொஞ்சம் இது டார்க்காக இருக்குது, ஸோ இதில் கொஞ்சம் நான் ப்ரெஷர் கூட்டி பண்ணிக்கிட்டு. இந்த இதில் இப்படி கொடுத்தோம் இல்லையா, அந்த இதில் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும், இந்த சைடு வாக்கா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பட்டையை அடிச்சிடக்கூடாது. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேடிங் பென்சிலோட ரொட்டேஷனை வந்து நம்ம மாற்றணும். புருவத்தை வந்து மேல் டாப்பில் எடுத்துக்கிறோம். இந்த கண் ஓரளவு முடிச்சிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் தான் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் லேயருக்கு வந்து நம்ம இந்த கண்ணை பார்க்குறோம். இதோட அளவு நம்ம பார்த்துக்கிட்டு மற்ற இடத்துலவும் நம்ம வந்து டார்க் கொடுக்கணும். ஷேடிங்கை பொறுத்தவரை நீங்கள் லைட் அண்ட் ஷேடோ எந்த இடத்துல லைட் இருக்குது, எந்த இடத்துல டார்க் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரியலிசம் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். அதான் மெயின், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் லைட்டாக இருந்துட்டு டார்க் கொடுத்துடலாம், ஆனால் டார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். திருத்தங்கள் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் கவனமாக பார்த்து அதை ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்து கவனித்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும்.
சில படங்கள் வந்து நம்ம பண்ண பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்னன்னு இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்றத நம்ம வேறு எதுவும் வேணாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த அளவுக்கு ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதாக கிடைக்குனால உங்கள் விஷுவல் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு ஓரளவு ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு வந்து ஷேடிங் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி தான் ஷேடிங் பண்ணணும் அப்படின்றது ஓரளவு காணிச்சிடும். நம்ம ஹெச்பி வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும். புருவம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மொத்தத்தில் வந்து புருவத்தை வந்து நம்ம டார்க்காக காமிக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரியலாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் ஹெச்பி யூஸ் பண்ணும்போது மற்ற இடத்த விட இந்த இடத்த நான் டார்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அளவு தெரியணுன்றதுக்காக நான் மற்ற இடத்த விட இந்த இடத்த நான் டார்க்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது நம்ம இந்த இடத்த வந்து ஹெச்பி வச்சு பண்ணிட்டோமா, அடுத்து நம்ம கொஞ்சம் டார்க் எடுக்கிறதுக்காக கண்ணோட இதை டார்க் பண்ணுறதுக்காக 6B எடுக்கிறோம். சிக்ஸ் பி எடுத்து நம்ம இங்கேருந்து டார்க் பண்ணலாம் பாருங்கள். 6B எடுத்து இந்த கண்ணோட கருவிழி ப்ளஸ் அந்த டார்க்கான இடத்த வந்து நம்ம 6B வச்சு நம்ம ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சின்ன இடன்றதுனால சின்ன மூமெண்ட்டாக பண்ணுறோம் பென்சிலை. நான் இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல எப்படின்றத பார்த்து நம்ம அந்த இடத்துல அப்சர்வேஷனில் இருந்து அந்த மூமெண்ட்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படின்றத பார்த்து. ஸோ பார்க்க நம்ம அப்சர்வேஷன் பண்ண தானாக நம்ம கை வந்து இங்கே இறக்கிறோம். அதான் ட்ராயிங்கோட ஸ்பெஷல். நம்ம ஆர்டிஸ்டோட ஸ்பெஷலும் அதான்.
போட்டோம். இப்போ நம்ம புருவத்தை வந்து டார்க் பண்ணிக்கிறோம். நான் சொன்ன மாதிரியே மற்ற இடத்துல வந்து நம்ம புருவம் கண் இதில் வந்து டார்க் காமிக்கணும். அப்போ தான் அந்த ரியலைசேஷன் வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் லைட்டாக கொடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொடுத்து நம்ம புருவம் போட்டுக்கிறோம். ப்ரெஷர் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்கன்னு தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. புருவத்தை வச்சு நம்ம HP 6B வச்சு நம்ம புருவம் போட்டுக்கிட்டுருக்கோம். கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறோம், ஷார்ப் கம்மியாக இருக்குது ஐ திங்க். நம்ம இந்த இடத்துல டார்க் இருக்குது. ஸோ அதனால் 6B வச்சு நம்ம வந்து அந்த ஷேடிங்கை வந்து ஈக்குவலாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஷேடிங் பண்ணிக்கிறோம். ப்ரெஷர் நான் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நான் வச்சு ஃபுல் ப்ரெஷரையும் விடலை. ஃபுல் ப்ரெஷர் வச்சா அந்த இடத்துல கோடு கூட ஆயிரும். ஸோ கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்னா, இந்த இடத்த வந்து இந்த கீழே உள்ள இடத்த வந்து இங்கே டேபிளில் வந்து ஸ்டேபிள் பண்ணி ப்ரெஷரை பென்சிலில் கொடுக்காம என்னோடய ப்ரெஷரை வந்து இந்த கையோட அடிப்பக்கத்தில் வந்து கொடுத்துக்கிட்டு இந்த ப்ரெஷரை வந்து இங்கே இந்த டேபிளில் வச்சு என்னோடய ப்ரெஷரை இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பென்சிலில் கொடுக்கல. ஸோ பென்சிலில் கொடுக்காமல் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகிடும்.
பட்டும் படாமலும் நம்ம பேப்பரில் டிப்பை வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல மட்டும் நமக்கு தேவைப்படுற இடத்துல மட்டும் நமக்கு டார்க் வந்துடும். இதுலேயே உங்களுக்கு தெரியுது, பார்க்கும்போது தெரியும்.
இங்கே ப்ரெஷர் தான் முக்கியம். இங்கே பார்த்தா தெரியும். நான் 6B வச்சு இந்த இடத்துல டார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல லைட் எப்படி பண்ணுறேன்னா, பென்சில் நான் பின்னாடி பிடிச்சிருக்கேன். பின்னாடி பிடிச்சி அந்த மூவ்மெண்ட் மட்டும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதிலே உங்களுக்கு தெரியுது. நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் எந்த இடத்த பார்க்குறேன்றத அதை பார்த்து பார்த்து ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து பார்த்து எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு டார்க் இருக்குதுன்னு பார்த்து நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
நம்ம இப்போ 6B வச்சிடலாம். இப்போ நம்ம ஹெச்பி வச்சு மறுபடியும் ஷேடிங் பண்ணுறோம் எங்கெல்லான்றதை. இப்போ இந்த இடம் டார்க் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள இடம் நமக்கு வந்து லைட்டாக காமிக்கணும். ஸோ ஹெச்பி வச்சு லைட் ஷேடோவில் வந்து நம்ம அந்த இதெல்லாம் பண்ணிக்கிறோம். ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது. அப்போ நம்ம வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வந்துடும். நம்ம அது ஹெச்பி வச்சு இப்போ நம்ம கொடுக்கும்போது இந்த கண்ணுக்குள்ளே லைட்டாக ஒரு ஷேடோ வருது. அதையும் பார்த்து நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ரியலிசம் வேணும்னா நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம பார்த்து பண்ணால் தான் ரியலிசம் வரும். அவசரப்பட்டு டக்கு 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 டக்குன்னு பண்ணிங்கன்னா ஒரு காலம் வராது.
ஸோ நம்ம மார்க் போட்டு வச்சதுனால, மார்க் பண்ணி நம்ம இது பண்ணுறதுனால, ஈஸியாக நம்ம ஷேடிங் எங்கெல்லாம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு லைட் கொடுக்கணும், எந்த அளவுக்கு எங்கெல்லாம் லைட் கொடுக்குறது அப்படின்றத பார்த்து நம்ம டைரெக்டாக நம்ம பண்ணிக்கிட்டே போகிறோம். ப்ளஸ் ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிருது எங்கெல்லாம் நம்ம பண்ணுறது என்ன இதுன்னு. இப்போ நம்ம அந்த டீட்டெயிலிங் மார்க் கொடுக்கல அப்படின்னா அந்த இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ நம்ம இந்த சைடு டார்க்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியணுன்றத 6B வச்சு இந்த சைடு டார்க்காக இருக்கிறத நம்ம வந்து டார்க் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த இடத்துல இன்னும் டார்க் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் தான் நம்ம வந்து டார்க் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னா டீட்டெயிலிங் கொடுக்கும்போது இன்னும் நம்ம ரியலைஸாக பண்ணலாம். ஓகேயா? இப்போ நம்ம மூக்கை பார்க்குறோம். ஸோ மூக்கு ஜூம் பண்ணி வைக்கிறேன் நான்.
இப்போ நம்ம மூக்குக்கு வந்து ஹெச்பி வச்சு உள்ளே வச்சு கொடுத்துட்றோம் எல்லாத்தையும். இந்த இடத்த மட்டும் நம்ம கொடுத்துட்டு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம.